ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான புளியை சுத்தம் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்காக மரத்துலேருந்து புளியை உலுக்கி எடுத்துக்கலாம். மரத்துலேருந்து புளி உலுக்கியாச்சு. அந்த புளியெல்லாம் இப்போ பெருக்கி எடுத்துக்கணும். இதுதான் புளியாம்பழம். உலுக்கி எடுத்த புளியெல்லாம் வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு அதோட தொக்கை குச்சியால் அடித்து அந்த தொக்கை எடுக்கணும். புளி மேலே இருக்க அந்த ஓட்டை எடுக்கணும். அதுக்கு வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சா அந்த கோலால் அடித்தா அந்த தொக்கெல்லாம் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு அடித்ததுக்கப்புறம் அந்த புளி இப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ணணுன்னா, அதில் இருக்க அந்த குச்சி அந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு புளியாக எடுத்து ஒவ்வொரு குச்சி நார் எதுவுமே இல்லாத க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுக்கணும். வெயிலில் காய வைக்கணும். திருப்பி வெயிலில் காய வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நெசுக்கணும். ஒரு புளியாக நெசுக்கணும். இந்த மாதிரி நெசுக்கணுன்னா கொட்டை தனியாக புளி தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டை தனியாக புளி தனியாக கிடைச்சதை இதை பார்த்திங்கன்னா கொட்டை தனியாகவும் புளி தனியாகவும் பிரித்து எடுக்கணும். இது நெசுக்கின புளி இப்படி தான் இருக்கும். கொட்டையும் புளியும் சேர்ந்த மாதிரி இருக்கும். புளிக்குள்ளேயும் கொட்டை இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒரு புளியாக எடுத்து ஒரு புளிக்குள்ளேயும் கொட்டை இருக்கா பார்த்து செக் பண்ணி கொட்டை தனியாகவும் புளி தனியாகவும் ஒதுக்கி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொட்டை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. புளியிலிருந்து கொட்டை தனியாக வந்துருச்சு. இப்போ இது புளி இருக்குது, அதை சுத்தம் பண்ணி எடுக்கணும். இது கொட்டை எடுத்த புளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துக்கான புளி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த புளியை எடுத்து நம்ம சாம்பார் சட்னி எதுக்குனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு புளின்றதுனால ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.